अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयस्वामिनः जय। नमो हनुमते तुभ्यं नमो मारुतसूनवे नमः श्रीरामभक्ताय श्यामास्याय च ते नमः। नमो वानरवीराय सुग्रीवसख्यकारिणे लङ्काविदाहनार्थाय हेलासागरतारिणे सीताशोकविनाशाय राममुद्राद्धराय च रावणान्तकुलच्छेदकारिणे ते नमो नमः। मेघनादमघध्वंसकारिणे ते नमो नमः। अशोकवनविध्वंसकारिणे भयहारिणे वायुपुत्राय वीराय आकाशोदरगामिने वनपालशिरश्छेदलङ्काप्रासादभञ्जिने ज्वलत्कनकवर्णाय दीर्घलाङ्गूलधारिणे सौमित्रिजयदात्रे च रामदूताय ते नमः। अक्षस्य वधकर्त्रे च ब्रह्मपाशनिवारिणे लक्ष्मणाङ्गमहाशक्तिघातक्षतविनाशिने रक्षोघ्नाय रिपुघ्नाय भूतघ्नाय च ते नमो नमः। ऋक्षवानरवीरौघ प्राणदाय नमो नमः। परसैन्यबलघ्नाय शस्त्रास्त्रघ्नाय ते नमः। विषघ्नाय द्विषघ्नाय ज्वरघ्नाय च ते नमः। महाभयरिपुघ्नाय भक्तत्राणैककारिणे परप्रेरितमन्त्राणां यन्त्राणां स्तम्भकारिणे पयःपाषाणतरणकारणाय नमो नमः। बालार्कमण्डलग्रासकारिणे भवतारिणे नखायुधाय भीमाय दन्तायुधधराय च रिपुमाया विनाशाय रामाज्ञा लोकरक्षिणे विभीषणकृतं स्तोत्रं तार्क्ष्येण समुदीरितं ये पठन् पठिष्यन्ति भक्त्या वै सिद्ध्यस्तत्करे स्थिताः। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। आञ्जनेयवीरा हनुमन्तशूरा वायुकुमारा वानरवीरा आञ्जनेयवीरा हनुमन्तशूरा वायुकुमारा वानरवीरा वायुकुमारा वानरवीरा। श्रीराम जय राम जय जय राम सीताराम जगदीशा। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। श्रीराम जय राम जय जय राम सीताराम जय राधेश्याम। आंजनेय स्वामिनः जय। ஸ்ரீ ராமதூதர் பிரஹஸ்தனுடைய கேள்விகளுக்கு, ராவணனுடைய மந்திரியான பிரஹஸ்தனுடைய கேள்விகளுக்கு அழகான பதில் சொல்கிறார். ராவணனை பார்த்து, நான் தூதுவன் ஸ்ரீ ராமதூதர் அல்லாமல் நான் வானரனுடைய ஜென்மா, எனக்கு ஸ்வசித்தம், எந்த கபடமான வேஷத்தை போட்டு நான் ஏமாற்றவில்லை, அந்த மாதிரி குணம் எனக்கு இல்லை என்கின்ற விஷயம் சொன்னார். மேலும் ராட்சசர்களை வதம் பண்ணுறது என்னுடைய குறிக்கோள் கிடையாது. ராவணா லங்கேஸ்வரனான உங்களை பார்க்கறது தான் என்னுடைய குறிக்கோள். ஏதோ அவள் வந்தால் அதுக்கு தடையா, அதனால பிராண ரக்ஷார்த்தம் என்னை ரக்ஷை பண்ணுறதுக்கு வேண்டி அவளை வதம் பண்ணி வந்தது. உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் என்று சொல்லி உங்களுக்கு ஹிதோபதேசம் பண்ணணும் என்று ஆசைப்படுகிறேன். நான் யார் என்கின்ற விஷயம் விஸ்தாரமாக சொல்கிறேன் என்று ஹனுமார் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். தன்னுடைய விஷயங்களையும் சொல்லிண்டு, அதுதான் சுந்தரகாண்டம் 51வது சர்க்கத்தில் சொல்கிறார். அகம் சுக்ரீவ சந்தேஷாத் இஹ பிராப்தஸ்தவாலயம் ராட்சசேந்திர ஹரீஷஸ்வாம் பிராதா குஷலமப்ரவீத். நீங்கள் ராட்சசேந்திரர் அல்லவா, ராட்சசேஸ்வரர். அதே மாதிரி எங்களுடைய ஹரீஸ்வரர் இருக்கார், சுக்ரீவன் என்ற பேர். உங்களுடைய அண்ணாவாக வரும், தம்பியாக வரும். உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஆசைப்படுறதுனால
உங்கள்கிட்ட குஷலமெல்லாம் கேட்டார். நீங்கள் எப்படி இருக்கேள், சௌக்கியமாக இருக்கேளா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கேட்டு அனுப்பினார். தாத்துஸ்ருணு சமாதேசம் சுக்ரீவஸ்ய மகாத்மனः தர்ம அர்த்தோபஹிதம் வாக்கியம் சாமுத்திரச்சக்ஷமம். எங்கிட்டக்க சுக்ரீவர் வந்து நல்ல விஷயங்களை செய்தியை சொல்லிட்டு வா என்று அனுப்பி வைத்தார் என்று சொல்லி, ஹே ராவணா, மகாத்மாவான சுக்ரீவன் இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் சுகத்தை மட்டும் தரக்கூடிய உபதேசம் பண்ண சொன்னார் என்று சொல்லி தன்னுடைய உபதேசத்தை துவங்குறார். தர்மத்தையும் அர்த்தத்தையும் அடையக்கூடிய வழி இதில் இருக்கா அப்படின்னு யோசிச்சுக்கோ. யானை, குதிரை, தேர், காலால் போன்ற சதுரங்க சைன்யத்தோட அப்பா குழந்தையாட்டமா பிரஜைகளை காப்பாற்றக்கூடியவர், தேவேந்திரனையாட்டமா இருக்கக்கூடியவர் தசரதர். அவருடைய புகழ் இந்த உலக பிரசித்தம். அவருடைய பிள்ளை தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அப்பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக தண்டகாரண்யம் புகுந்தார். லக்ஷ்மணரோடையும் சக தர்மணி கூடையும் சீதாதேவி அம்மா கூட. மகா தேஜஸ்வியான ஸ்ரீராமர் தர்மத்திலேருந்து அணுகூட மாறாத்தவர். பித்ருவாக்கியத்தை பரிபாலனம் பண்ணக்கூட புத்திர தர்மத்தை கடைபிடித்தார். பதிவிரதா ரத்னமான பத்னியை பிரியாத்ததுனால பர்திரு தர்மத்தை கடைபிடித்தார். சுவாசிரயத்தை பிரார்த்தனை பண்ணக்கூடிய தம்பியை காப்பாற்றினதுனால ஜேஷ்ட பிராத்திரு தர்மத்தை கடைபிடித்தார். அரண்யவாசத்தில் உச்சிதமான ஜிதேந்திரியத்வாதி தர்மங்கள்லாம் கடைபிடித்தார். வனவாசிகளான தாபச ஜன ரக்ஷா ரூபமாக ராஜ தர்மத்தையும் கடைபிடித்தார். இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு காட்டில் வாழ்ந்துட்டு வந்தார். அப்பொழுதுதான் ஜனக மகாராஜ ரிஷி சுத்தியான சீதாதேவியை, அந்த ராமருடைய தர்ம பத்னியை தூக்கிண்டு வந்தேன். இதை தெரிஞ்சு நேராக பகவான் சுக்ரீவர் கூட சக்கியம் பண்ணிட்டார் ரிஷியமூக பர்வதத்தில். அங்கே ஸ்ரீ ராமசுவாமியுடைய பத்னியை வந்து மனுஷ ஸ்திரீ கிடையாது அப்படி தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி தசரத புத்திரராக்கும் அவர் சாதாரண மனுஷன் கிடையாது. சீதாதேவியை கண்டு கொடுக்கிறேன் என்று சுக்ரீவர் ஸ்ரீராமர் கூட சக்கியம் பண்ணிண்டார், சத்தியமும் பண்ணிண்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? துவயா விஜ்ஞாத பூர்வச்ச வாலி வானர புங்கவா ராமேண நிகத சங்கே ஷரேணைகேன வானரா. உங்களுக்கு தெரியுமே வாலி அப்படிங்கிறவரை, உங்களுக்கு தெரியாததா? உங்களுக்கு ஒரு பரிச்சயம் உண்டே அப்படின்னு சொல்கிறார். என்ன பரிச்சயம் அப்படின்னா, ஒரு சமயம் வாலி நல்ல திருடகாத்திரமாக இருந்தார். அவரை வதம் பண்ணணும், அவர் கூட யுத்தத்துக்கு போனோம், தன்னுடைய ஜெயத்தை அடையணும் அப்படின்னு ராவணன் கிளம்பி வாலிகிட்ட கப்புறார். வாலி என்ன பண்ணிட்டு இருந்தார்? சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தார். அவர் சந்தியாவந்தனம் பண்ணுறத ஒரு இடத்துலேருந்து சந்தியாவந்தனம் பண்ண மாட்டாராம். கிழக்கு போய் அங்கே அர்க்கியத்தை விடுவார், மேற்கு போய் அங்கே மேற்கு கடற்கரைக்கு போய் அங்கே அர்க்கியத்தை விடுவார். இந்த மாதிரி 4 திக்குக்கும் போய் அங்கே அர்க்கியம் விடுறது தான் வாலியுடைய சந்தியாவந்தனம். அந்த சமயம் பார்த்து ராவணன் வந்தார். எனக்கு இப்போவே யுத்தத்துக்கு வா, சண்டைக்கு வா அப்படின்னு ரொம்ப குடைச்சல் கொடுத்தார். நடாது அப்படின்னு ராவணனை தன்னுடைய கைக்குள்ளே வச்சுட்டு ஓரோ திக்குக்கும் தாவி தாவி அங்கே போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வச்சார். சரி, நீ என்னவோ சண்டை போடணும்னு சொன்னியே, சொல்லு இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். எதுவுமே இல்லை அப்படின்னு இப்போவே போரும் ஆயிடுத்துன்னு அவர் கிளம்பி ஓடி போயிட்டாராம் ராவணன். திரும்பி வாலியை பயந்து, ஏன்னா தாவில் உசிரே போய் வந்த மாதிரி இருந்துதான். அப்போ அந்த வாலியோடைய வீரியம் எவ்வளவு எம்மாத்திரம் அப்படின்னு ராவணனுக்கு தெரியுமா. இந்த விஷயம் ஹனுமாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஹனுமார் ஒரு கேலியாக சொல்கிறார், அவனுக்கு தெரியாதது கிடையாது அவருடைய வீரியத்தை. இது இருக்கே, அப்பேற்பட்ட வாலியை ஒரே பானத்தினால முடித்தார் ஸ்ரீராமர். அப்பேற்பட்ட ராமர் சுக்ரீவர் கூட சக்கியம் பண்ணி சுக்ரீவர் வந்து அத்தனை வானர்களையும் எல்லா திக்குக்கும் அனுப்பியிருக்கார். அதெல்லாம் நல்ல பலசாலிகள், கருடனாட்டமாக வாயு ஆட்டமாக கதி இருக்கக்கூடவா. அவளில் ஒரு ஆள் தான் நான், வாயுதேவனுடைய புத்திரன் ஹனுமான் என்று எனக்கு பெயர். சீதா பிராட்டியை தேடி நான் இந்த 100 யோஜனை விஸ்தாரம் இருக்கக்கூடிய சமுத்திரத்தை தாண்டி உங்களை பார்க்கறதுக்கு நான் இங்கே வந்தேன். சீதாமாவையும் பார்த்துட்டேன் நான். அதனால் சீதாமா இல்லை நான் எடுத்துட்டு வரலை அப்படின்னு சொல்லிட முடியாது. சீதாமாவையும் நான் தரிசனம் பண்ணிவிட்டேன். பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் லங்கேஸ்வரா. என்ன தப்பு? பரதாரா மகாபிராஜ்யா நோபரோத்தும் துவமர்ஹசி.
பரதாரத்தை தூக்கிட்டு வந்திருக்கப்படாது, அது உன்னுடைய வம்ச நாசத்தையே உண்டாக்கிடும் அப்படிங்கிறது யோசிக்கணும். இப்போது ஹனுமார் ராஜாவுடைய தப்பு சொல்கிறார். ராஜாவே இருந்தாலும் அவர் தப்பு தானே பண்ணியிருக்கார். அந்த தப்பை எடுத்து உரைக்க வேண்டாமா யாராவது? இப்போ ஹனுமார் ஒரு குரு ரூபமாக எடுத்து உரைக்கிறார் இங்கே ராவணனுக்கு. நீ பண்ணது தப்புப்பா, நகி தர்ம விருத்தேஷு, தர்ம விருத்தமாக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாதா? ராஜாவாக இருந்துட்டு அப்படி பண்ணாதானே அது யுக்தமாக இருக்கும், தர்மப்படி நடந்தால் தானே யுக்தமாக இருக்கும். உள்ள எடுத்துரைத்து கொஞ்சம் கனமாக சொல்கிறார். லங்கேஸ்வரா, ஸ்ரீ ராமசுவாமியுடைய கோபத்தை அனுசரிச்சுட்டு லக்ஷ்மணன் அனுப்பக்கூடிய அஸ்திரங்களை நேரிடுறதுக்கு தேவர்களாலே அசுரர்களே யாராலையும் முடியாது. யார் இருக்கா? ராஜா ரகுகுல ஜாத்தர்களே அத்விதீயனான தாசரதிக்கு அப்பிரியம் பண்ணிடக்கூடாது. அப்பிரியம் பண்ணுறதுக்கு யாரும் தைரியப்பட மாட்டான் இந்த 3 உலகத்துலேயும். அதனால் தர்மத்திலேருந்து வெதிச்சலிக்காத ராமர் கூட இருக்கிறது தான் நல்லது. பூதவும் வர்த்தமானவும் பாவியும் என்கின்ற இந்த 3 காலங்கள்லையும் ஹிதன் எது அப்படின்னா அது நான் சொல்லித்தரேன். அது மற்றொன்றும் கிடையாது. ஜானகி தேவியை கொண்டு போய் ஸ்ரீராமர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடு. அப்படி பண்ணினா பூத காலத்தில் பண்ணின அபராதம் தீர்ந்துடும், வர்த்தமான காலத்தில் ஐஸ்வர்யம் நிலை நிற்கும், தர்மம் தப்பாத்த பாவியில் சுபம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். ஸ்ரீ ராமசுவாமி தேவனோ அசனோ கிடையாது, மனுஷன்தான். நீ அகங்காரம் கர்வம் இருக்கலாம், என்னெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் பிரம்மதேவர்கிட்டேருந்து சுக்ரீவோ நஹிதேவோயம் ந அசுரோ நச்ச ராட்சசா ந தானவோ ந கந்தர்வோ ந யட்சோ நச்ச பன்னகா ஹரீஸ்வரோ ஹி சுக்ரீவா ராகவ சதுமானுஷா. நான் நீங்கள் தேவர்களாலையும் அசுரர்களையும் ராட்சசர்களாலையும் தானவர்களாலையும் கந்தர்வர்களாலையும் யக்ஷர்களாலையும் பன்னகளாலையும் உயிர் இறந்துடக்கூடாது என்று வரம் வாங்கியிருக்கேன். ஆனால் கர்வத்தினால ஒன்று மறந்துவிட்டாய். மனிதர்களாலையும் வானரர்களாலையும் மரணம் கூடாது அப்படின்னு நீ கேட்கவில்லை. அதனால் ஸ்ரீராமர் மனிதர் தான், சுக்ரீவர் வானரர் தான், வானர சைன்யம் பூரா இருக்குது. அதனால் இவர்களால் மரணம் ஏற்படுறதுக்குண்டான வழி உண்டு. அதனால் அந்த கர்வத்தை வைத்து கொள்ளாதே என்று உபதேசம் பண்ணுறார். இங்கே எனக்கு சீதாமாவை எடுத்துகிட்டே போயிடலாம். ஆனால் ஸ்ரீராமருடைய பிரதிஜையாக்கும் ஸ்ரீராமருடைய அதிகாரமாக்கும் என்னுடைய சுவாமியாக்கும் அவர்தான் இங்கே சீதாமாவை எடுத்துட்டு செல்லணும் என்று விருப்பப்பட்டேன். அதனால் சும்மா விட்டேன். நான் அதாவது இதுலேருந்து என்ன புரியாது, ஹனுமாரால் முடியும், எதுவும் பண்ணிட முடியும், அத்தனை ராட்சசர்களையும் இல்லாமல் பண்ணிட முடியும், சீதாமாவை எடுத்து செல்ல முடியும், அதை தெரிவிக்கிறார். ஆனால் ஸ்ரீராமசுவாமி தான் இந்த காரியத்தை பண்ணணும் என்கின்ற ஆசையினால நான் சும்மா இருந்தேன். லங்கேஸ்வரா, உன்னுடைய அதீனத்தில் ரொம்ப துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூட சீதாமாவை பார்த்தேன். இப்படி வச்சுருக்கியே, அந்த சீதாமா சாதாரண மனுஷ ஸ்திரீ எண்ணிக்கொள்ளாதே. யாம் சீதேத்யபிஜானாசி ஏயம் திஷ்டதி தே வசேன் காளராத்திரீதி தாம் வித்தி சர்வலங்கா விநாசினி. சர்வலங்காவையும் இல்லாமல் பண்ணக்கூடிய சக்தி ஸ்வரூபிணியாக்கும் சீதாமா. காளராத்திரி, அதாவது இந்த உலகமே அழிய போகணும்னா ராத்திரி, லாஸ்ட் ராத்திரி, காலராத்திரி. சக்தி ஸ்வரூபிணி தான் சீதாமா. சீதாமா நினச்சாலே இந்த லங்காவை புஷ்கிட முடியும். சீதாமா நினச்சா ஸ்ரீராமர் கூட சேர்ந்துட முடியும். ஆனால் சீதாமா பொறுமையோடு இருக்கா ஸ்ரீராமதேவனுடைய வெற்றியை காணறதுக்காக. அதை புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது யாராலையும் சீதாமாவை அழிக்க முடியாது. எப்படின்னா, விஷம் சேர்ந்த அன்னம் சாப்பிட்டாங்கன்னா ஜட்டராக்னிக்கு அந்த விஷத்தை தகிப்பிக்க முடியாது இல்லையோ, அது மாதிரி அக்னி துல்லியமான தேவியோடைய பாதிவிரத்தியாக்னியை அழிக்க முடியாது யாராலையும். அதி கடினமான தபஸினுடைய தர்ம பலனாக ஐஸ்வர்யவும் ஆயுர் லாபமும் பலதார ஸ்பர்ஷ ரூபமான பரமா தர்மத்தால் அழிக்கக்கூடாது. நல்ல போல யோசிச்சு செயல்படுங்கோ. ஸ்ரீராமச்சந்திர பெருமை சொல்லி மாளாது ஜனஸ்தானத்தில் வைத்து கரதூஷணர்களுடைய வதம் பண்ணினார் ஸ்ரீராமசுவாமி. அது தெரிஞ்சிருக்குமே, வாலிய வதம் பண்ணது அவர்தான், வேறு யாரும் கிடையாதுன்னு யோசிக்கணும். ஸ்ரீராமச்சந்திரனும் சுக்ரீவரும் சக்கியமாயிருக்கு. இதெல்லாம் யோசித்து ஆத்மநாசம் வருத்தாமல் இருக்கக்கூடிய வழியை எண்ணிக்கொள். அது மட்டும்தான் நல்லது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், சீதாமாவை ராமர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது தான். அப்படி பண்ணாதான் ரக்ஷை உள்ளது என்று சொல்லி, இது எப்படின்னா நந்திகேஸ்வர சாபம்னா அது ஞாபகம் வருது.
வானர நிமித்தமாக ராவணனுக்கு அழிய போகிறது, நாசம் உண்டாக போகிறது அப்படின்னு ஒரு சூச்சனை கொடுக்குறாராம். இன்னுட்டு பிரம்மா ஸ்வயம்பூச்சதுரானனோ வா ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிதி புத்புராந்தகோ வா இந்திரோ மகேந்திரசுரநாயகோ வா திராத்தும் ந சக்தோ யுதி ராமவத்தியம். ராமர் வதம் பண்ணணும் அப்படின்னா பிரம்மாவாலேயோ, ஸ்வயம்புவான பிரம்மாவாலேயோ, ருத்ரனாலேயோ, புராந்தகன் ஆனால் ருத்ரன், இந்திரனாலேயோ யாராலையும் தடுக்க முடியாது. ராமர் வதம் பண்ணா பண்ணிடுவார். அதே மாதிரி ராமர் அனுகிரகம் பண்ணனாலும் யாரும் தடுக்க முடியாது. இப்போ ராமவத்தியம், உன்னை வதம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார்னா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாராவது வந்து காப்பாற்றுவா அப்படிங்கிற ஒரு தைரியமும் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ராட்சச வம்சத்திலேயே அமித பராக்கிரமியாக்கும் ராவணன் அவர் முன்னாடி இந்த மாதிரி ஹனுமார் சொல்லி பயமே இல்லாமல், தைரியபாவம் கூட லேசம் இல்லாமல் அழகாக, அப்பிரியமான வார்த்தையானாலும் அழகாக அவர் ஹனுமார் சொன்னார், டெலிவர் பண்ணார். இதெல்லாம் கேட்டு கோபம் வந்து கொடுத்தாம ராவணனுக்கு கண்ணையெல்லாம் உருட்டி உருட்டி முழிக்கிறார். அந்த வானரனே வதம் பண்ணி விடலாம் அப்படின்னு வதம் மகாகபேகேன்னு ஆர்டர் போட்டார். இந்த இப்படி திக்காரமாக இவ்வளோ தைரியமாக என் முன்னாடி வந்து பேசக்கூடிய இந்த ஹனுமாரை வதம் பண்ணி விடும் அப்படின்னு ஆர்டர் போட்டுவிட்டார். இதை கேட்டதும் எல்லாரும் கோபத்தில் ஆமாம் வதம் பண்ணணும் அதுதான் யுக்தம் அப்படின்னு சொன்னான் அசுரர்கள் எல்லாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய விபீஷன் அப்படிங்கிறது மட்டும் சுவாமி சந்தேசத்தை செரிக்கும் தெரிந்து தூத தர்மத்தை கரெக்டாக பண்ணின வாயு புத்திரன்தான் என்று புரிந்த விபீஷன் சாஸ்திர நிஷித்தமான தூதவதத்துக்கு ஆக்ஞை கொடுத்த அண்ணாட்டக்க மொள்ள சொல்கிறார். அண்ணா ரொம்ப கோபத்தில் தான் இருக்கார் ராவணன். தம் ரக்ஷோதிபதிம் கிருத்தம் தச்ச காரியம் உபஸ்திதம் விதித்வா சிந்தையாமாச காரியம் காரியவிதௌ ஸ்திதः உவாச ஹிதமத்யர்த்தம் வாக்கியம் வாக்கிய விசாரதः. நல்லது சொல்ல வேண்டாமா? கெட்டது ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது நேர் வழிக்கு கூட்டிகிட்டு போகிறது. நல்லது தெரிஞ்சிருக்குன்னா அதை சொல்லிதான் ஆகணும், சொல்லாமல் இருந்தால் அது பாபம். அதனால் ராவணன் இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்னா கோபத்தை பார்க்குறார் விபீஷணர். இப்போ வந்து நீ பண்ண தப்பு அப்படின்னு எடுத்து சாடினா அவள் திருப்பி அது கோபத்தில் எண்ணெய் ஒழிக்கிற மாதிரி, தீயில எண்ணெய் ஒழிக்கிற மாதிரி ஆளி கத்தும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்னு முடிவெடுத்தார். என்ன பண்ணுறார் அப்படின்னா புகழ்ச்சி கொடுக்குறார். ராவணா உங்களை மாதிரி யாருமே இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு நல்லா புகழ்த்தி விட்டு ஹித உபதேசத்தை பண்ணுறாராம். வதம்ன குர்வந்தி பராவரஜ்ஞா தூதஸ்ய சந்தோ வசுதாதிபேந்திராः ராஜதர்ம விருத்தம் ச லோகவத்தேஷ்ட கர்ஹிதம் தவ சாசாதிருஷம் வீர கபேரஸ்ய பிரமாபணம். வதம், தூதர்களை வதம் பண்ணுறது நியாயம் கிடையாதுமா. கோபத்தை ஒதுக்கி பொறுத்து கொள்ளணும். இந்த ஆத்மியை நீங்கள் பின்வாங்கணும். தூதனை வதம் பண்ணுறது அப்படிங்கிற ஆத்மியை பின்வாங்கணும். ஒரு காலத்திலையும் ராஜாக்கள் தூதரை வதம் பண்ண மாட்டா. இந்த வானரனை வதம் பண்ணுறது தர்ம விருத்தம், லோகாச்சாரிய நிந்தியவும் ஆகும். விசேஷமாக வீரனான உங்களுக்கு யோசித்தது கிடையாது. நீங்கள் எப்பேற்பட்டவர், எல்லா நியாய அந்நியாயங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சவர், பரமார்த்த ஸ்திதியை தெரிஞ்சவர், பண்டித வரியன், உங்களை மாதிரி இருக்கிறவர் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது. கிருஹ்யந்தே எதிரோஷேண துவாதிருஷோபி விபஷ்சிதः ததசாஸ்திர விபஷ்சித்வம் ஸ்ரமயேவ ஹி கேவலம். உங்களை மாதிரி தர்மம் நன்னா தெரிஞ்சவா அதர்மத்தை பண்ணினா கூட இருக்கிறவாள்லாம் அப்படி தானே ஆயிடுவா. அதனால் சாஸ்திர விருத்தமாக நீங்கள் பண்ணக்கூடாது. தூதனை கொல்லுவது பெரிய தவறு. பொதுவாக ராஜாவுக்கு ஏதாவது சொல்லி அனுப்பணும், இன்னொரு ராஜாட்டனா இன்னொருத்தர் தூதர் வழியாக தானே அனுப்புறது வழக்கம். அதே மாதிரி தான் இந்த தூதன் வந்திருக்கார் விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக. அதனால் தூதன் அப்படிங்கிறது சுதந்திரன் கிடையாது. அவர் ஒரு ஆள் சொல்லி அனுப்பி வந்தவர். அதனால் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதனால் இந்த தூதரை கொல்லுவது சரி கிடையாது என்று எடுத்துரைத்தார் அழகாக. இதெல்லாம் கேட்டதும் விபீஷணருடைய வார்த்தைகள் கேட்டதும் கோபம் வருது. பாபிகளை வதம் பண்ணுறது நிந்தியமோ தோஷகரமோ அல்ல என்று ராவணன் பதில் சொன்னார். அதிகடினமான ராஜதுரோகம் பண்ணின இந்த வானரனை நிகிரகம் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொன்னு திருப்பி முள்ள பொறுமையோட சாவதானத்தில் விபீஷணர் பதில் சொல்கிறார். தர்ம அர்த்தங்களுடைய தத்துவத்தை நன்கு தெரிஞ்சவர் நீங்கள்.
ராஜதர்மத்தை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணணும். எந்த காலத்துலேயும் அந்யோன்யமான காரியங்கள் பண்ணக்கூடாது தான். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு தூதர்கள் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தூதர்கள் அனுப்புறது சாதாரணம் தான். இந்த தூதரை வதம் பண்ணக்கூடாது. சாதுக்கள் தூதவதம் அனுவாதம் பண்ணி விட்டில்லை, சாஸ்திர விதி அது ஒத்துக்கிறதில்லை. ஆனால் இவாளுக்கு தண்டனை கொடுக்கலாம். என்னெல்லாம் தண்டனை அப்படின்னா, வைரூப்பியமங்கேஷு கஷாபிகாதோ மௌண்டியம் ததா லக்ஷண சம்பிபாதः ஏதான் ஹி தூதே பிரவதந்தி தண்டான் வதஸ்து தூதஸ்ய நன ஸ்ருதோஸ்தீம். வைரூப்பியமங்கேஷுனா தூதர்களுடைய அங்கங்களை ரூபமற்றதாக ஒரு அங்கத்தை எடுக்கவோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா கஷாபிகாதோ ஷாட்டையினால் அடிக்கலாம், மௌண்டியம் மொட்டை எடுத்து விடலாம், லட்சண சன்னிபாத்தக அலங்கோலமாக்கி விடலாம். இந்த மாதிரி போன்ற தண்டனைகள் கொடுக்கலாம் தூதர்களுக்கு. ஆனால் உயிர் எடுக்கிறதுக்கு உண்டான அவகாசம் இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூதனெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ராவணேஸ்வரா. அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு உங்களுக்கு. ந தர்மவாதே நச்சலோகவருத்தே ந சாஸ்திர புத்தி கிரகணேஷு சாபி வித்யேத கஷ்டித் தவ வீரதுல்யா துவம் யுக்தம சர்வ சுராசுரா. உங்களுக்கு துல்லியமாக இந்த உலகத்தில் யார் இருக்கா? சுரர்களையும் அசுரர்களையும் வைத்து. ந சாப்பியஸ்ய கபேர்காதே கம்சித் பஷ்யாமியகம் குணம் தேஷ்வேயம் பாத்தியதாம் தண்டோ எயிரயம் பிரேஷிதः கபிஹி ப்ருவன் பரார்த்தம் பரவான் ந தூதோ வதமர்ஹதி. இன்னொரு ஆள் இவனை நம்ம பக்கத்துக்கு அனுப்பியிருக்கார். இன்னொரு ஆள் அனுப்பின இந்த தூதன் அவர் சொன்னது தான் சொல்கிறார். அதனால் அவனுக்கு தண்டனை வதம் கொடுக்கக்கூடாது. மட்டுமல்ல பிரபோ இத்தனை நேரம் இந்த மாதிரி இந்த பார்வையில் சொன்னார் விபீஷ்ணர். இன்னொரு பார்வையிலையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ராஜாதி ராஜா இவரை நிகிரகம் பண்ணினா சத்ருக்கு நம்மளுடைய சத்ருகிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் ஆயிடுவா. யாரையும் காணவில்லை நான், அதுக்குண்டான பிராப்தி இருக்கக்கூடாது. அதனால் இவரை இப்போது வதம் பண்ணுறது உச்சிதம் கிடையாது. இந்த விஷயங்களெல்லாம் அங்கே போய் ராமனை சொல்லி, ராமர் எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, அவரை வதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த ராமர்கிட்ட சொன்னாதான் ராமர் இங்கே வருவார். அந்த சத்ருவை ஜெயிக்க முடியும் உங்களால், அல்லவா? இல்லைன்னா யாருமே சொல்லலைன்னா ராமருக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்கா அப்படிங்கிறது தெரியும்? ராவணன் தான் சீதாமா தூக்கின்னு வந்தார்னு எப்படி தெரியும்? அதனால் இவனை சும்மா விடுறது தான் வேண்ட, சின்ன தண்டனை கொடுத்து அனுப்பி வைக்கிறது தான் நல்லது. இவர் போய் அங்கே போய் சொன்னாக்கா அவள் வருவா, யுத்தம் பண்ணுவா, அதில் உங்களுக்கு ஜெயம் அடையலாம். இதுதானே ஒரு வழி அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. உங்களுடைய ஜெயத்தை பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. உங்களுடைய அந்த யோக்கியதையை, உங்களுடைய அந்த பிரபாவத்தை இன்னும் நேருக்கு மேல் வளரண்டாமா, நேருக்கு மேல் பிரகாசிக்கணும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி விபீஷ்ணர் சொன்னார். முடித்த தம்பி விபீஷ்ணனுடைய வார்த்தையை கேட்டதும் ராவணனுக்கு இப்போ ஒரு புரிஞ்சுது, மனசு கொஞ்சம் அடங்கித்து. ஏன்னா புகழ்ச்சி கேட்டு சந்தோஷப்படுறவா தான் அசுரர்கள். ஆஹா, தன்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னாலே குதூகலமாயிடும், அவளுடைய கோபமெல்லாம் அடங்கி. அதே மாதிரி ராவணருக்கும் பயம் எல்லாம் வேண்டாம், இது ஒரு தூதன் தானே, எனக்கு கீழே தான் இருக்கா, நான் எதுக்கு பயந்துக்கணும், எதுக்கு கோபப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துதான் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டோம். குரோதம் ச ஜாதம் ஹிருதயே நிருத்ய விபீஷணோக்தம் வஜனம் சுபூஜ்ய உவாச்ச ரக்ஷோதி பதிர் மகாத்மா விபீஷணம் சத்ரபிருதாம் வரிஷ்டம். ஆளி கத்தக்கூடின கோபத்தை அடக்க தொடங்கினார். ராஜராஜ முக்கியனான நான் தான் இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சின்றார். இவருக்கு வதம் பண்ணக்கூடது சரி கிடையாது, ஆர்டர் போட்டது சரி கிடையாது, அவருக்கு வேண்டத்தக்கதான தண்டனையை கொடுக்கலாம் என்று யோசித்தாராம். கொஞ்ச நேரம் விபீஷணா கூப்பிட்டுட்டு விபீஷணனை பார்த்து சொல்கிறார், நீ சொன்னது கரெக்டு தான், தூதவத்தியம் யோக்கியம் கிடையாது, ஆனால் வதத்துக்கு துல்லியமான ஒரு தண்டனை கொடுத்தாகணும் என்று கொஞ்ச நேரம் யோசிச்சாராம். யோசிச்சுட்டு ராமனரே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கபீனாம் கிலராங்கூலம் இஷ்டம் பவதி பூஷணம் ததஸ்ய தீப்யதாம் சீக்கிரம் தேன தக்தேன கச்சது ததப் பஷ்யந்திமம் தீனம் அங்கவைரூப்பியகர்ஷினம் சமித்ரஜாதய சர்வே பாந்தவாஸ்ஸ சுஹ்ருஜனாக. இந்த கபிகளுக்கெல்லாம் அதிப்பிரதானமான விஷயம் வால் அல்லவா?
மனிதர்களுக்கு தலைமுடி என்று சொல்வார்கள். அவளுக்கு அது மேலே ஒரு ஒரு ஆதிக்கம் உண்டு. அதே மாதிரி வானரர்களுக்கு தன்னுடைய வால் மேலே தான் சௌரியம் ஜாஸ்தி. அவளுக்கு அது ரொம்ப முக்கியம், அவளுக்கு பரம பிரதானம். அப்பேற்பட்ட அந்த வாளை தகிப்பிச்சு விடலாம், வாளை அந்த பொக்கிஷமான அந்த வாளை தீ போட்டுவிடலாம் என்று சொன்னார். அந்த வாளை துவம்சம் பண்ணினா, வாள் இல்லாமல் இந்த வானரன் அங்கே போகச்ச இப்படி வாழை கெடுத்துட்டு வந்துட்டேன்னு பாந்தவர்களெல்லாம் கூட இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் இவரை கேலி பண்ணட்டும், அப்போ நம்மளுடைய அந்த வீரியத்தை ராமரன் தெரிஞ்சுப்பார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தண்டனையை விதித்தாராம் ராவணன். அந்த ராவணனுடைய வார்த்தை கேட்டதும் கோபத்தினால ஆளிக்கத்தி தான் ராட்சசர்களுக்கு அவெல்லாம் கீறி புழிந்த துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வாழை சுத்தராலாம். ஹனுமானுடைய வாழை சுத்தினார். உணங்கின விறகு பதித்த அக்னி எடுத்துட்டு வானரருடைய வாலில் எண்ணெய் நெய்யெல்லாம் ஒழித்து துணியால் கட்டி அந்த தீயை வச்சு கொளுத்தி விட்டுட்டான். தைலேன பரிஷ்டாத தேக்னின் தத்ராபியபாதையன். அந்த வாலில் அக்னி மூட்டினதும் ஹனுமார் யோசிக்கிறாராம், நான் பந்தனத்தில் பந்தப்பட்டிருக்கேன்னு நடிக்கிறேங்கிற விஷயம் இவாளுக்கு இன்னும் புரிஞ்சுக்கலையே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உபதிரவம் பண்ணின்னு இருக்காளே, இது இந்த லங்காவே இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் இல்லை ராமர் தான் இங்கே இந்த லங்காவை துவம்சம் பண்ணணும், சீதாமாவை மீட்டணும், ராவணனை வதம் பண்ணணும். அதனால் ராம காரியத்துக்கு நம்ம விக்னமாக இருக்கக்கூடாது, அதனால் நான் இதை பொறுத்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொறுத்துண்டேன்னா இன்னொரு பரமபிரதானமான காரியம் நடக்கும். என்னென்னா, இந்த லங்காவை சுற்றி பார்க்கணும் எனக்கு. இப்போது இந்த தீயை வச்சுட்டு இந்த ஹனுமாரை பிடிச்சிட்டு எல்லாருக்கும் காட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த லங்கா பூரா நடப்பாளாம். இப்போ லங்கா பூரா இவா கூடவே நடந்தேன்னா பிரகாசத்தில் லங்கா இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி ஹனுமார் ஒரு ரெண்டு நாளில் 1.5 நாளில் எல்லாம் முடிச்சுட்டார். ராத்திரி இறங்கினார், அடுத்த நாள் கார்த்தால சீதாமா பார்த்தார், சாயங்காலத்துக்குள்ளே ராவணனை பார்த்தாச்சு. இந்த பிரகாசத்துலேயே லங்காவை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். என்ன ஏன் ஒரு வாட்டி பார்த்து ஹனுமாருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இன்னொரு வாட்டி பார்த்து பலம் என்னெல்லாம் என்கின்ற விஷயங்கள், எங்கெல்லாம் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இன்னொரு வாட்டி நன்றாக தெரிஞ்சுட்டு வேணாம் ராமர்கிட்ட போய் செய்தி சொல்ல. அதற்காக டபுள் கிளாரிஃபிகேஷனுக்கு வேண்டி ஹனுமார் இது நான் இப்போ பொறுத்து கொள்ளணும், லங்காவை இன்னொரு வாட்டி பார்த்து விடலாம் என்று நினச்சார். அந்நியமானோ ரட்சோபிகி யயோ சுகமறிந்தவஹ ஹனுமான்ச்சாரயாமாச ராட்சசானாம் மகாபுரியும். எல்லாத்தையும் பொறுத்துண்டு இவர் இழுத்துண்டு போனாலாம் ஹனுமாரை. எல்லா இடத்தையும் காட்டி கொடுக்குறா ஃப்ரீயாகவே. இவ என்னெல்லாமோ அடிக்கிறா, உபதிரவம் பண்ணுறா, ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லையான்னு ஹனுமார். இதெல்லாம் பார்த்து ராட்சசிகள் கொஞ்சம் 4 பேர் ஓடி போய் சீதா மாட்டை போய் சொல்கிறா. அப்படியமான வார்த்தை சீதா மாட்டை ஏன் சொல்லுவானே அப்படின்னா, ராவணனுடைய ஜெயம் சீதாமாவுக்கும் தெரியண்டாமா, சீதாமாவை கொஞ்சம் கூட துக்கத்தில் ஆழ்த்துவோம் அப்படின்னு நிச்சயம் பண்ணி ராட்சசிகள்லாம் போய் மங்களாபிமுகே தஸ்ய சத்ததாசீன் மகாகபேஹே உபஸ்தே விஷாலாட்சி பிரயதா ஹவ்யவாகனம். சீத்தே, உன்னை பார்க்க வந்தாலே நேற்றுக்கு ஒரு பெரிய ஒரு வானரன், அந்த வானரனை அந்த வானரனுடைய வாலில் தீ போட்டுட்டோம், தவிச்சுன்னு இருக்கார், குய்யோ மியோன்னு கத்தின்னு இருக்கார், அந்த பக்கம் இந்த பக்கம் போயின்னு இருக்கார், தாங்க முடியாமல் பத்தையா நிலைமைய அப்படின்னு சொல்லி சீதாமா அது கேட்டதும் கவலைப்பட்டா. டக்குன்னு அக்னி தேவரை பிரார்த்தனை பண்ணிட்டார் சீதாமா. எத்யஸ்தி பதி சுஷ்ரூஷா எத்யஸ்தி சரிதம் தபா எதி சாஸ்தியேக பத்னித்வம் சீதோ பவ ஹனுமதா. பகவானே அக்னி தேவா, பர்த்ரு சுஷ்ரூஷை மனசந்தோஷத்தோடு நான் பண்ணியிருக்கேன் என்றால், என்னுடைய பதிவிரதா தர்மம் எந்த குறைவும் இல்லாமல் நான் நடத்தியிருக்கேன் என்றால், என்னுடைய ஏகபத்னி விரதத்தில் நான் இருந்திருக்கேன் என்றால், ஹனுமாருடைய அந்த அக்னி வால்ல அக்னி மூட்டிருக்காளே அந்த அக்னி ஷீதோபவ குளிர்ந்து விடட்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். ஹனுமார் பார்க்குறார் இந்த பக்கம், என்னடா இது கொஞ்சம் நேரம் ஆகிடுதே அக்னி மூட்டிவிட்டோ, எனக்கு என்ன தகிப்பிக்க மாட்டேங்கிறது, என்னேன்னு துக்கப்படுத்த மாட்டேங்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். இல்லை இதுக்குண்டான காரணம்
सीतायाश्चान्द्रशंस्येन तेजसा राघवस्य च पितुश्च मम सख्येन न मां दहति पावकाम्. கபிகுஞ்சரன் யோசிக்கிறார், என்ன 3 காரணங்கள்னால இது என்னை தப்பிக்க வைக்கிறது. ஒன்று சீதாம்மாவுடைய மகிமை, சீதாம்மாவுடைய அந்த பிரார்த்தனை தான் என்னை இந்த மாதிரி கவலைப்படுத்தாமல் இருக்குது. இன்னொன்று ராகவருடைய தேஜஸ், ராகவருடைய தேஜஸுக்கு இந்த அக்னி ஈடாகுமா? ராகவருடைய தூதனை நம்ம தப்பிக்க வைக்கக்கூடாது. அப்படி தப்பிக்க வச்சேன்னா அக்னியவே இல்லாமல் பண்ணிவிடுவார் ராமர் அப்படின்னு பிற்காலத்தில், அப்படிங்கிற பயம் அக்னி தேவருக்கு இருந்திருக்கும். அதனால்தான் சீதம் பண்ணுறார். 3வது விஷயம், பிதுஷ்ட மம சக்கியன, என்னுடைய அப்பா கூட சக்கியம், அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, வாயு பகவானுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அக்னி தேவர். அதனால் ஃப்ரெண்டோடைய பிள்ளைய கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த அக்னி தப்பிக்க வைக்கலையா. ஏதோ ஒரு விஷயம், ஆனால் என்ன சுகமாக ராம கைங்கரியத்துக்கு தடை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தார். இப்படி பொறுத்துண்டு அவர் லங்காவை பூரா பார்த்தார். திடீர்னு மனசு மாறிடுத்தாம். ஹ்ரஸ்விதாம் பரமாம் பிராப்தோ பந்தனான்ய வசாதயத் விமுக்தச்சாபவத் ஸ்ரீமான் புனః பர்வத சந்நிபஹாம். கிரிதுல்யம் இருக்கக்கூடன அந்த சரீரத்தை சின்னது பண்ணி அந்த கெட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டார். எதற்கு நான் இப்போ பொறுத்து கொள்ளணும் என்ற மனோபாவம் கொடுத்தோ ஹனுமாருக்கு. சின்னது பண்ணிட்டு அந்த விலங்கெல்லாம் விழுத்துட்டு திருப்பி பெரிய பர்வதமாட்டமாக தன்னுடைய உருவத்தை பெருக்கின்றார். 4 புறவும் பார்த்தார் ஹனுமாருடைய கண்கள். ஒரு கோபுரத்தில் உள்ளே ஏறிட்டார். அங்கே போய் பெரிய கர்ஜனம் பண்ணுறார். மத்தியான சூரியநாட்டமாக பிரகாசம் அடைந்தார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணி வதம் பண்ணிவிட்டார். அங்கே இருக்கக்கூடிய ராட்சசிகள் எல்லாரையும் இன்னுட்டு சுத்துக்கும் பார்த்தார். லங்காபுரிய நன்னா கவனமாக ச தான்னிஹத்வா ரணச்சண்ட விக்ரமஹா சமீட்சமான புனரே விலங்காம் பிரதீப்தலாங்கூல கிருதார்ச்சிமாலி பிரகாசதாதித்தி இவார்ச்சிமாலி எல்லாத்தையும் நன்னா லங்காபுரிய பார்த்துண்டார் அப்படின்னு சொல்லி 53வது சர்க்கம் பூர்த்தி. அதுக்கப்புறம் என்ன முடிவெடுத்தார்? இவ்வளோ நாள் பொறுத்துன்றிருந்தார் லங்காவை பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில். டக்குன்னு மனசு மாறி விடுத்து. என்ன நினச்சாரோ என்னவோ, தன்னுடைய கெட்டுதெல்லாம் விட்டுட்டு அந்த புச்ச பாகத்தில் அக்னி வச்சிருக்காளே இல்லையோ அந்த அக்னியோட மேலே ஏறி பார்க்குறார் லங்காபுரிய. என்ன பண்ணினார் அடுத்தது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் அனுபவிக்கலாம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். काले वर्षदपर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. चरितं रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरं प्रोक्तं महापातकनाशनम्. यन्मङ्गलं सहस्राक्षे सर्वदेव नमस्कृते वृत्रनाशे समभवत् तत्ते भवतु मङ्गलम्. त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णो नमिततेजसः यदासीन् मङ्गलं राम तत्ते भवतु मङ्गलम्. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे. जानकीकान्तस्मरणं. जय जय राम राम. जय वीर शूर धीर पराक्रम आञ्जनेय स्वामिनः जय.